Morning, everyone. So, இன்னைக்கு வந்து இந்த 141 லிங்க் லிஸ்ட் சைக்கிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ் போன ப்ராப்ளம் பற்றி ஆர் எனி அதர் கொஷின்ஸ் இருக்கா? இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணல ஆக்சுவலாக, பட் யா they'll be slowly joining. சரி, எனிவே we'll get started. So linked list cycle. Given head, the head of a linked list, determine if the linked list has a cycle in it. There is a cycle in a linked list if there is some node in the list that can be reached again by continuously following the next pointer. Internally, this variable POS is used to denote the index of the node that tail's next pointer is connected to. Note that this POS is not passed as a parameter. Return true if there is a cycle in the linked list, otherwise return false. ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? லைக் ஒரு நோடு இருக்கும், அதில் ஒரு வேல்யூ இருக்கும், அப்புறம் ஒரு நெக்ஸ்ட்னு ஒரு பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோடு இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் லிஸ்டோட டெஃபினிஷன், லிஸ்ட் நோடுக்கு டெஃபினிஷன், ரைட்? ஸோ இட் வில் ஹாவ் அ வேல்யூ very attribute and also a next like அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் which points to the next node. Okay, so இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த லாஸ்ட் நோட் அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி டு இங்க ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தா பேசிக்லி திஸ் லிங்க் லிஸ்ட் ஹேஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா பேசிக்லி இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்போம் இல்லையா? லைக் ஸோ we will never reach the end of the cycle, end of the linked list. ஸோ இதுதான் வந்து இதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி சைக்கிள் இருக்கான்னு சொல்லி. ஸோ இதை பண்ணுறதுக்கு அந்த there's an algorithm called Floyd's cycle finding algorithm. இங்கே எழுதுறேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஐடியா என்னன்னா, லைக் ஆக்சுவலாக நம்ம கோட் எழுதிட்டு அதை கோட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்லோ இங்கே 2 பாயிண்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்புறம் while fast and fast dot next. ஸோ இங்கே 2 பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் இல்லையா, ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்னு சொல்லி. ஸோ அப்புறம் இங்கே ஒரு ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப்பில் என்ன செக் பண்ணோம்னா, ஃபாஸ்ட்டும் வேலிடாக இருக்கணும், பேசிக்கலி ஃபாஸ்ட் வந்து நன்னாக இருக்கக்கூடாது, அண்ட் ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் நன்னாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் வி கோ இன் டு த ஒயில் லூப். ஸோ இங்கே ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவை வந்து ஸ்லோவோட நெக்ஸ்ட் நோடுக்கு செட் மூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக லைக் இங்கே இப்போ இங்கே ஸ்லோ அப்புறம் இங்கே நோட்ஸ் 3 2 0 -4. ஸோ இங்கே ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்னு லைக் இந்த மாதிரி காட்டிடுறேன். ஓகே, ஸோ இனிஷியலாக ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரெண்டுமே தேர் பாயிண்டிங் டு ஹெட்.
ஸோ ஹெட் நோடு தான் அந்த லைக் இந்த ஃபர்ஸ்ட் நோடு வந்து எப்பவுமே ஹெட்னு சொல்லுவாங்க லிங்க் லிஸ்ட்ல. ஓகே, லைக் இந்த பைனரி ட்ரீல இந்த ரூட் நோடு மாதிரி இங்க இதுல ஹெட். ஓகே, ஸோ இனிஷியலாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இங்க இங்க செக் பண்ணிட்டு ஓகே ஃபாஸ்ட் வந்து இஸ் நாட் நல், ஃபாஸ்டோட நெக்ஸ்ட்டும் நாட் நல், ரைட்? ஸோ இந்த ஃபாஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காட்டிடுவோமே. fast node, currently fast node is pointing to in the head node இல்லையா? ஸோ அதோட நெக்ஸ்ட் நோடு இஸ் 2, அதுவும் நாட் நல். ஸோ இங்கே உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவை we move to is the slow dot next. But fast வந்து we move it to next dot next. So next is this, next dot next is this இல்லையா? ஸோ இங்கே மூவ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒவ்வொரு நோடா மூவ் ஆகும். பட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ரெண்டு நோடா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு இப்போ கிளியர் சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்போ நவ் வி செக் இஸ் ஸ்லோ ஈக்குவல் டு ஃபாஸ்ட். ஸ்லோ நோடு வந்து சேம் அஸ் ஃபாஸ்ட் நோடான்னு செக் பண்ணுறோம். இல்லை இல்லையா? இப்போ கரண்ட்லி ஸ்லோ இஸ் பாயிண்டிங் டு திஸ் 2 பட் ஃபாஸ்ட் இஸ் பாயிண்டிங் டு திஸ் 0. அதனால தென் வி iterate again, while loop லேயே தான் இன்னும் இருக்கும். Now we check, hey, is fast node is it not none? Yeah. And then fast ஓட next கூட not none. அதனால then we again move slow to its next node, அடுத்த நோடுக்கு. இந்த ஸ்லோ இங்கே மூவ் ஆயிடுச்சு. இப்போ ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்கபடி பார்த்தா சரி, ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் வந்து இந்த -4, பட் இந்த -4ஓட நெக்ஸ்ட் வந்து 2. therefore fast equal to fast dot next செட் பண்ணதுனால fast actually moves back to this 2 node இல்லையா? அப்புறம் மறுபடியும் செக் பண்றோம், is slow equal to fast இல்ல. so then again we iterate. so in fast and fastோட நெக்ஸ்ட் ரெண்டுமே வேலிட். அதனால மறுபடி slow moves to in the minus node. now fast equal to fast dot next அதனால ரெண்டு நோட் மூவ் பண்றோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் இப்போ என்னாச்சு? now both slow and fast are pointing to the same node, இந்த -4 இல்லையா? therefore we can return true. ஸோ அப்படின்னா இந்த given எக்ஸாம்பிள்ல சைக்கிள் இருக்கு. ஸோ அதை பேசிக்லி this algorithm finds that out இல்லையா? ஸோ அதை ஒன்று இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ட்ரூன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று இதுக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ ஸ்லோ வந்து இனிஷியலாக இங்கே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நோட் வந்து 1, நெக்ஸ்ட் நோட் வந்து 2, அதுக்கப்புறம் எந்த நோடு இல்லை. இப்போ இனிஷியலா ஸோ இங்கே வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் பேக் டு 1 இல்லையா? ஸோ இனிஷியலாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ரெண்டுமே வேலிட் தான் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்மே ரெண்டுமே நாட் நன். அதனால இதுக்குள்ள போயிட்டு ஸ்லோ வந்து மூவ்ஸ் டு இட்ஸ் நெக்ஸ்ட் நோட், பட் ஃபாஸ்ட் மூவ்ஸ் டு நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இல்லையா? ஸோ 1ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து 2, 2ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து 1 தான். அப்படின்னா என்ன? ஃபாஸ்ட் பேசிக்லி பாயிண்ட்ஸ் டு த சேம் நோட், இன்னும் ஒன்லேயே தான் இருக்கும், ரைட்? ஸோ ஆனால் இப்போ பட் போத் ரெண்டும் ஃபாஸ்ட்டும் ஸ்லோவும் ஆர் நாட் சேம், ஆர் நாட் ரெண்டும் ஒரே நோட பாயிண்ட் பண்ணல. அதனால இப்போ மறுபடியும் இந்த நெக்ஸ்ட் இட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் இங்கே ஃபாஸ்ட்டும் நாட் நன், ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டும் நாட் நன். இப்போ ஸ்லோ மூவ்ஸ் டு இட்ஸ் நெக்ஸ்ட் நோட். ஸோ 2ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து என்னது? 1. ஸ்லோ மூவ்ஸ் டு தட். தென் ஃபாஸ்ட் அகெயின் மூவ்ஸ் ஃப்ரம் இதுல இருந்து நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட், பேசிக்லி இல் மூவ் பேக் டு இந்த ஒன்னே தான். நவ் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் both are pointing to the same node, which means there is a cycle. We have to return true. So இந்த மாதிரி சைக்கிள் எதுவும் இல்லையே, சைக்கிள் இல்லைன்னா ஆக்சுவலா லைக் இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமே. சைக்கிளே இல்லை அப்படின்னா
இங்கே ஒரே ஒரு நோடு தான் இருக்குது ஒன்றுன்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே இங்கே வச்சு இங்கே வருது. ஸோ ஃபாஸ்ட் இஸ் நாட் நன், பட் ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் நோட் ஆக்சுவலி இஸ் நன், ரைட்? ஸோ ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் இஸ் நன். ஸோ அப்படின்னா இந்த ஒயில் லூப்புக்குள்ளே போகாது இந்த கோடு, இமீடியட்டாக வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். எசென்ஷியலி இது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைக் ஸ்லோன் பாயிண்டர் வந்து ஒவ்வொன்றா மூவ் ஆகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லைக் ரெண்டாக மூவ் ஆகும். அட் எனி பாயிண்ட் ஐதர் ஃபாஸ்டோட நெக்ஸ்டோ பாயிண்ட்ஸ் டு லைக் பிகம்ஸ் நன் அப்படின்னா தென் வி நோ வி ஹவ் ரீச் த எண்ட் ஆஃப் த சைக்கிள் இல்லையா? அப்போ வந்து வி கேன் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதர்வைஸ் வி கீப் கோயிங் அட் சம் பாயிண்ட் லைக் சைக்கிள் இருக்கிறதுனால இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற பாயிண்டர் வந்து லைக் இட் பேசிக்கலி சுற்றி வந்து மறுபடியும் இந்த ஸ்லோ பாயிண்டரை டச் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ட்ராக்ல 2 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுப்போமே, ரன்னிங் ரேஸ் ட்ராக்ல. ஸோ ஒரு ரன்னர் இஸ் ரன்னிங் ஸ்லோ, அனதர் ரன்னர் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். ஸோ அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக ஓடி வர்ற ரன்னர் at some point will basically be at the same point, like basically he will be able to touch the slow runner இல்லையா? அந்த ஐடியா தான் இங்கே. ஸோ இது வந்து லைக் ஹேர் அண்ட் ரேபிட், இல்லை சாரி, டாட்டாய்ஸ் அண்ட் ஹேர், டாட்டாய்ஸ் அண்ட் ரேபிட் அப்படி அந்த அல்காரிதம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இதை பேசிக்கலி இந்த அல்காரிதம் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து ஃப்ளாய்ட், அதனால இது வந்து ஃப்ளாய்ட் சைக்கிள் ஃபைண்டிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இது கரெக்டாக ரன் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ ஸோ நம்ம வாக் த்ரூ பண்ணி பார்த்துட்டோம், ஒழுங்காக தான் ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ணிடுச்சு. ஸோ இல்லை இந்த 3 எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது இப்போ. ஸோ இதுக்கு வந்து இப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு. சரி, பட் ஆனால் எசென்ஷியலி இப்போ இதில் வந்து இதில் சைக்கிள் இல்லைன்னா we may visit actually less than the number of nodes in this one. Yeah, சைக்கிள் இல்லைன்னா. ஸோ ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து ரெண்டாக மூவ் ஆகுது இல்லையா? ஸோ we might potentially like run only half the number of iterations, but still it becomes அப்படியே இது வந்து சைக்கிள் இல்லைன்னா ஒஸ்கே ஈவன் in that case which is basically like a best case scenario. ஸோ அப்போவும் இது n/2, அதில் இந்த n2 கான்ஸ்டன்ட்னால அதை இக்னோர் பண்ணிட்டா O(n) வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி சைக்கிள் இல்லைன்னா. சைக்கிள் இருந்ததுன்னா worst case என்னது, like basically worst case will be in the very last node pointing to the very first node. Yeah, so like it basically the longest cycle possible, right? So அப்படி பார்த்தா என்ன ஆகும், இந்த இட்ரேஷன் இந்த ஒயில் லூப் வந்து மொதல் n/2 இட்ரேஷன்ஸ் ஓடும். ஸோ வேர் அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லாஸ்ட் நோடுக்கு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் பிகினிங்லேருந்து போய் மறுபடியும் வரும், ரைட்? பட் ஓவரால் இட் வில் பி சம் மல்டிபிள் ஆஃப் n. ஸோ அந்த எப்படி இருந்தாலும் சரி இட் ஒன்ட் பி லைக் n² போயிடாது, ரைட்? மீன்ஸ் இட் வில் பி சம் மல்டிபிள் ஆஃப் n, சம் கான்ஸ்டன்ட் c டைம்ஸ் இன்னுன்னு வச்சுப்போமே. ஸோ அதை வந்து சி கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இக்னோர் பண்ணி அதை எடுத்துட்டா still the time complexity remains O(n). Okay,
அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் சிம்பிள் இங்கே. லைக் ஆல் வி ஆர் டூயிங் இஸ் ஜஸ்ட் டிக்ளேரிங் 2 பாயிண்டர்ஸ் ஸ்லோ ஃபாஸ்ட்னு சொல்லி. ஸோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. யா அவ்வளோதான். இது இதை இந்த அல்காரிதம் நமக்கு தெரியலன்னா கண்டுபிடிக்கிறது இன்டர்வியூ சுச்சுவேஷனில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா இட்ஸ் ரியலி சிம்பிள் டு சால்வ். ஓகே, ஏதோ கொஷின்ஸ் யாக எனி டவுட்ஸ் இதை பற்றி? யா ஓகே ஓகே. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. ஓகே சரி, அப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன்.